Hi friends, welcome to Radhika Samayal. புதுசா என்னோட சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் செய்யலாம். வாழைத்தண்டு பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் மார்க்கெட் போனால் ஒரே ஒரு தண்டு மட்டும் கிடச்சிது, விடலை, உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே இருக்க தோலை சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ண வாழைத்தண்டை திரும்பவும் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். இதில் நார் மாதிரி வரும், அதை எடுத்துட்டு தண்ணியில் போட்டு ஒரு அலசிக்கணும். அலசி முடித்த பிறகு இதை நீங்கள் பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம், இல்லைனா குக்கர்லேயும் வேக வைக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். நான் குக்கரில் தான் வேக வச்சுக்க போகிறேன். கட் பண்ணதெல்லாம் எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூட கொஞ்சம் கல் உப்பு, அதன் பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், லைட்டாக வேகிறதுக்கு மட்டும் இருந்தால் போதும். இந்த வாழைத்தண்டு பொரியல் வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ உடம்புக்கு நல்லது. பசங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. வில்லேஜ் சைடில் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இங்கே டவுன் சைடில் இருக்கிறவங்க, சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரேர் தான். மார்க்கெட்டில் பெரிய பெரிய மார்க்கெட்டில் கிடைக்கும், அதுவே கூட ரொம்ப காஸ்ட்லி. ஒரு பீசஸ் இங்கெல்லாம் 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா அப்படி சொல்லுவாங்க. இப்போ வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு, ஒரு விசில் வந்துருச்சு. அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். நான் அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இது கூட காரத்துக்கு தேவையான 2 பச்சை மிளகாய் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதை அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சா போதும். இப்போ விசில் அடங்கிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், வாசனையே நல்லா வருது. இப்போ இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கவும் செய்யலாம், இல்லை கீழேயும் ஊற்றிடலாம். நாங்கள் ஆற வச்சு குடிச்சிக்குவோம். வெந்துருச்சான்னு பார்த்தாக்க நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தண்ணியை வடங்கட்டிடலாம். ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயில் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய தாளிச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு 2 போட்டு அரைச்சிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி தான் காஞ்ச மிளகாய் போடணும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும், ஜாஸ்தி போட்டாலும் காரமாக இருக்கும். இப்போ வடங்கட்டி வச்ச வாழைத்தண்டை இதில் கொட்டிக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றிடணும். கேஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கிண்டி விடலாம். ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டுட்டோம், அதனால் உப்பு தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அந்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வாழைத்தண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. சொல்லப்போனால் வில்லேஜ் சைடில் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அடிக்கடி கிடைக்கும். ஏன்னா அங்கே வாழை மரம் வச்சுருப்போம், அங்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். பட் சிட்டி சைடில் கிடைக்கின்றது ரொம்ப கஷ்டம். இப்போ நல்லா கிண்டி விட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு ஸ்டீமில் வைக்கலாம். மூடி வச்சு நல்லா வெந்துடுச்சு. திரும்பவும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் ரைஸ், அப்புறம் ரசம் கூட, ரசம் ரைஸு அது கூடலாம் சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான பாரம்பரியமான பொரியல்னு சொல்லலாம், ஹெல்த்தியான பொரியலும் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.